திராவிட இயக்கத்தின் வரலாற்று சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் திராவிட பள்ளி தொடங்கப்பட உள்ளதாக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் கூறியுள்ளார். இன்று திராவிட பள்ளி தொடங்கி வைக்கப்படுகிறது. ஒரு கருத்தியல் விடுதலையை பல பேருக்கு திராவிட பள்ளி வழங்கிட்டு இருக்கு. திராவிட பள்ளி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குவதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் வேற எங்கேயும் பேச மாட்டாங்க. நம்முடைய திராவிட பள்ளிகளில் தான் இந்த மாதிரி பேச முடியும். திராவிட இயக்க கோட்பாடுகள், திராவிட இயக்க தலைவர்கள் பற்றின செய்தி களஞ்சியங்களை பெற முடிந்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்ணியம், சமூக நீதி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு வகுப்புல அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அதுல இருக்கிற ரெஃபரன்சஸ் வச்சே நம்ம அடுத்தடுத்த தேடலுக்கு தொடக்கமா நம்ம பயன்படுத்தலாம். ஏன் இது திராவிடம் பள்ளி தேவை என்பதற்கு இந்த ஒன்னே ஒரு போதுமான காரணமாக நான் பார்க்கிறேன். எந்த திமுக சொல்லும் போது அது உள்மனத்திலேருந்து உண்மையாக தான் வரும். திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிர்ச்சல், தமிழுக்கு இணைச்சல். தன்மான தமிழரின் சுயமரியாதை மீட்ட திராவிடத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இப்பெரும்பணியை செயல்படுத்தும் நோக்கத்துடன் உருவானதே திராவிட பள்ளி. நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் அந்த தமிழ் தேசிய உணர்ச்சியை உருவாக்கியதே திராவிட இயக்கம்தான். ஆகவே இந்த திராவிட கருத்தியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த திராவிட பள்ளியை தொடங்கினோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, மனிதநேயம், சாதி மறுப்பு, கடவுள் மற்றும் மத மறுப்பு, பெண் விடுதலை, சமூக நீதி, தமிழினப்பற்று, தமிழ் மொழிப்பற்று கொண்ட திராவிட இளைஞர் படையை உருவாக்க வேண்டியது இன்றியமையாத இக்காலத்தின் தேவை. முன் எப்போதை காட்டிலும் இப்போதுதான் திராவிட இயக்க கருத்தியல் பற்றி மக்களிடம் கூடுதலாக பேச வேண்டியிருக்கிறது. வீட்டில இருந்தா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிறது ஐயா சொல்லியிருந்தது. கோயிலுக்கு போறத நிறுத்தினேன். பூஜை அறைய எடுத்துட்டு அதை நான் கம்ப்யூட்டர் டேபிளா மாத்தினேன். தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்களின் தன்னலமற்ற செயல்பாட்டால் உருக்கொண்ட இந்த தத்துவத்தை, செயல் வடிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற பணியைத்தான் திராவிட பள்ளி அமைதியாக, ஆர்ப்பாட்டமின்றி அழுத்தமாக செய்து வருகிறது. அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறைக்கு ஒரு ஆரம்ப பள்ளியாக இருந்ததே இந்த திராவிட பள்ளி என்ற இந்த அண்ணனுடைய முயற்சிதான். 2020ஆம் ஆண்டு உலகமே கொரோனா தொற்றின் தாக்கத்தால் முடங்கி கிடந்த நேரத்தில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்று இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொளி மூலம் திராவிட பள்ளி தொடங்கி வைக்கப்பட்டது. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பள்ளியின் நிறுவனராகவும் தோழர் உமாபதி பள்ளியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றனர். மானுடவியல், இந்திய வரலாற்றியல், திராவிட இயக்கத்தின் தோற்றம், நீதி கட்சி வரலாறு, சுயமரியாதை இயக்கம், ஜாதியத்தின் தோற்றம், ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, மொழி உரிமை, மாநில சுயாட்சி, சமூக நீதி கோட்பாடுகள், பகுத்தறிவு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் திராவிடர் கழகம் தொடங்கி திராவிட இயக்கங்களைச் சேர்ந்த பல்வேறு அறிஞர்கள், ஆய்வாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள் ஆகியோரின் பங்களிப்புகளை கொண்டு பாடநூல்கள் உருவாக்கப்பட்டு மாதந்தோறும் மாணவர்களுக்கு அஞ்சல் வழியில் அனுப்பி வைக்கப்பட்டு இணைய வழியில் வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஒப்பற்ற கருத்தியலை, ஓய்வற்ற செயல்பாட்டை தரமான நூல்களாக ஆய்வு நோக்கில் தொகுத்து உருவாக்கப்பட்ட பாடநூல்கள் நிச்சயம் உங்களுக்கு வலுச்சேர்க்கும். இந்த திராவிட இயக்க மூலம், இந்த திராவிட பள்ளிகள் மூலம் எவ்வாறெல்லாம் நாம் அடிமைகளாக கிடந்தோம், எந்த முறைகளெல்லாம் நாம் அவர்களை எதிர்த்தும் அவர்களுக்கு சரிசமமாகவும் இந்த சமூகத்தில் வளர்ந்து நிற்க வேண்டும் என்று மிகவும் தெள்ளத் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் இருக்கின்ற சிக்கல்கள் அத்தனைக்கும் எதிர்வினைகளையும் அழுத்தமான மாற்று திட்டங்களையும் முன்வைக்கின்ற திராவிடத்தின் அடிப்படைகளை மாணவர்கள் அனைவருக்கும் கற்றுத்தருவதே திராவிட பள்ளியின் நோக்கம். இறுதியாக இணைய வழியிலேயே தேர்வும் நடத்தப்பட்டு திராவிட பள்ளி ஆண்டு விழாவின் போது மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 1695 மாணவர்கள் திராவிட பள்ளியில் பயின்றுள்ளனர். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என உலகின் 6 கண்டங்களில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் திராவிட பள்ளியின் மாணவர்களாக பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். போன ஆண்டு தொடக்க நிலையில் முடிச்சு 3வது இடத்துல வந்திருந்தேன். அதனால நம்ம அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கையால நான் சான்றிதழ் பெற்றேன். இப்ப முதுநிலையில சேர்ந்திருக்கேன். திராவிடம் என்ற கருத்தியலை புரிந்து கொள்ளவும்
நூற்றாண்டு காலம் திராவிட இயக்கம் இம்மண்ணில் நிகழ்த்தி வந்த மாற்றங்களை அறிந்து கொள்ளவும், பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் ஆகிய தத்துவங்களை உணர்ந்து கொள்ளவும் திராவிட பள்ளி உற்ற துணையாக விளங்குகிறது. திராவிடத்தை பற்றி நம்ம என்ன மாதிரியான அரசியல் சூழலில் சுழன்றுட்டுருக்குறோம், என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், என்ன நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளுக்கு வந்துட்டு புக்ஸாகவும் பிடிஎஃப் மூலமாகவும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. சமூக நீதியின் அடிப்படைகளை ஆழமாக கற்றுணரவும் அவற்றை மக்களிடையே கொண்டு சேர்க்க விரும்பும் தோழர்கள் அனைவரும் திராவிட பள்ளியில் இணையலாம். வாருங்கள் தோழர்களே, தமிழ் இன மொழி மேம்பாட்டுக்கான கருத்தியலை கற்றுக்கொள்வோம், திராவிடத்தை திசையெங்கும் கொண்டு சேர்ப்போம். இந்த ஆண்டு திராவிடர் பள்ளி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முதல் நிலை அல்லது முதுநிலையில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 20. பதிவு செய்து கொள்ள வேண்டிய இணையதள முகவரி www.dravidapalli.com அல்லது தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 99941135558. வாழ்க தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க திராவிடம்.